பிரதமர் மோடி தொடர்ந்து தமிழகத்திற்கு வருவது என்பது தேர்தல் வந்தா மோடி வருவார். தேர்தல் வந்துச்சுனாவே மோடி வந்துடுவார். இப்போ மோடி வர்றாருன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு தெரியணும் தேர்தல் வந்துருச்சு. ஆனா தமிழகத்திற்கு தொடர்ந்து துரோகங்கள் விளைவிக்கிறார். எய்ம்ஸ் போய் கட்டடத்தை தேடினோம். எய்ம்ஸ் இன்னைக்கு வரைக்கும் எய்ம்ஸ் 2019 அடிக்கல் நாட்டில் எய்ம்ஸ் இன்னைக்கு வரைக்கும் கட்டி முடிக்கல. இன்னும் பார்த்தீங்கன்னா நான் போய் விசிட்டுக்கு கேட்டேன். இப்போ அதிகாரிகளிடமும் இன்னும் சரியான முடியலை, வேலை முடியலை, இன்னும் 2 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் மதுரைக்கு வர வேண்டிய மோடி அவர்கள் மாமல்லபுரத்துக்கு போய் நிற்கிறார். அவர் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே வேலை முடியாதனால, எய்ம்ஸ் வேலை முடியாதனால இன்னும் அவர்களால் முடிக்க முடியாதனுடைய விளைவாக சென்றிருக்கிறார்கள். மதுரைக்கு வர வேண்டிய மெட்ரோ வரவில்லை. மதுரைக்கு வர கோயம்புத்தூருக்கு வர வேண்டிய மெட்ரோ வரவில்லை. ஓசூருக்கு வர வேண்டிய விமான நிலையம் வரல. மதுரைக்கு வர வேண்டிய விமான நிலையத்துடைய விரிவாக்க பணி வரல. நம்முடைய ரயில்வே திட்டங்கள், விருதுநகருக்கு நிற்க வேண்டிய ரயில் நிற்க மாட்டேங்குது, சிவகாசியில் நிற்க வேண்டிய ரயில் நிற்க மாட்டேங்குது, சாத்தூர்ல நிற்க வேண்டிய ரயில் நிற்க மாட்டேங்குது. இப்ப புதுசா ரயில் திட்டங்களை கேரளாவுக்கு போற ரயில இங்க கன்னியாகுமரி வரைக்கும் வர்ற ரயில தமிழ்நாட்டுடைய ரயிலா கணக்கு காட்ட போறாரு. அவரை பொறுத்த மட்டும் தொடர்ந்து தமிழகத்திற்கு துரோகம் விளைவிப்பதும், தமிழகத்தை மாற்றான் தாய் மனப்பான்மை போல நடத்தி தொடர்ந்து தமிழர்களை துன்புறுத்துவதுதான் மோடியினுடைய வேலையாக இருக்கிறது. இப்பொழுது அவர்களுடைய கூட்டணி கட்சியில ஒவ்வொரு கட்சியா அன்னைக்கு 7ஆம் தேதி அமித்ஷா வந்துட்டு போனதுல இருந்து இடியும் சிபிஐயும் இன்கம் டாக்ஸும் கடுமையா வேலை பார்த்து, கடுமையான இரவு பகல் பாராமல் அவர்கள் பார்த்து 13 நாட்களுக்குள்ளாக எல்லா கட்சியும் வரிசையா கொண்டாந்து பட்டாங்க. 14 வரைக்கும் துரோகின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா தினகரன் பாத்தீங்கன்னா நேற்று கப்சுப்னு போய் துண்டை போட்டு சால்வை போட்டு சால்வை போட்டு கிளம்பிட்டார். எடப்பாடி பழனிசாமியை 1 வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சு வச்சுட்டாங்க. இப்ப சொச்சனா சேர்ந்த நம்ம பாமக கட்சியை உடைச்சு ஒரு பகுதியை அன்புமணியை இதுல கொண்டு வந்து சேர்த்தாங்க. சிபிஐ, இடி, ஐடியினுடைய முழு நேர பணி இந்த தேசிய என்டிஏ ஒரு மேடையில கொண்டு வருவதற்காக பணி. உண்மையிலேயே இன்னைக்கு இந்த பெருமை, அதாவது என்ன, இது எல்லாத்தையும் அந்த ஒரே மேடையில கொண்டு வந்து உட்கார வச்ச பெருமைங்கிறது சிபிஐ டைரக்டருக்கும், இடி டைரக்டருக்கும், இன்கம் டாக்ஸ் கமிஷனருக்கும் தான் சேரும். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். இல்ல, இந்த திட்டத்துல நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கோம். நாங்க எல்லா இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்களும் சேர்ந்துதான் இந்த திட்டத்தை எதிர்த்தோம். தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் தொடர்ந்து எதிர்த்துட்டு வர்றாரு. இது தமிழ்நாட்டினுக்கு மிக முக்கியமான திட்டங்கள். இந்த திட்டத்தை நிறுத்தக்கூடாதுங்கிறது. இதுல நாங்க ஒன்னா சேர்ந்து போராட்டம் நடத்துறது. இது காங்கிரஸ் கட்சியினுடைய போராட்டம். இதுக்கு அகில இந்திய அளவில் உண்ணாவிரதமா இருக்கட்டும், இந்த பஞ்சாயத்து லெவலில், ஊராட்சி அளவுகள் இருக்கிற மக்களை திரட்டி தர்ணாவா இருக்கட்டும், இந்தியா முழுவதும் இருக்க பஞ்சாயத்துகள் நடந்துகிட்டு. இது என்னடா, ஒரு 15 நாளா நடக்கிற பஞ்சாயத்து. நேற்று 3 நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் ராய்பரேலியில அவரோட பாராளுமன்ற தொகுதியில ஒரு பஞ்சாயத்துல போய் கலந்துட்டார். இது காங்கிரஸ் கட்சியினுடைய திட்டம். இதை எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தை எடுத்துட்டாங்க. சட்டத்தை எடுத்ததுனால தொடர் போராட்டங்கள் தான் எங்களை பொறுத்த மட்டும் இது முடிவா இருக்க போகுது. இது 3 ஆண்டுகள் நடத்த போறோம். இது 1 வருஷத்தோட முடிக்க போறது. இதை மக்களை பொறுத்த மட்டும் இப்ப மார்ச் 31ஆம் தேதியோட நிதி கொடுக்க நின்றோம். அதுக்கப்புறம் வேலையே இருக்காது. அப்புறம் வெறும் கான்ட்ராக்ட் வேலை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க இந்த மக்களுடைய கோபம் எவ்வளவு பெருசா இருக்க போகுது. 13 கோடி பேர் இந்தியாவில் ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ், 13 கோடி பேர் ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ். ஆக்டிவா மினிமம் 20 நாளாவது வேலை பார்க்கிறவங்கிறது 13 கோடி பேர். அந்த 13 பேர் வயிற்றுலையும் அடிச்சிட்டாரு மோடி அவர்களை பொறுத்த மட்டும் அதானி அம்பானிக்கான அரசு என்பதும் பெரும் பணக்காரர்களுக்கான அரசு என்பதையும் மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு. 13 கோடி குடும்பங்களை நடு ரோட்டில் நிறுத்திய புண்ணியவான் என்பது மோடியாக இருக்கிறார். புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கடந்த ஆண்டுகள் கல்வியாண்டிலிருந்து அமல்படுத்துறதுக்கு மத்திய அரசு தீவிரமா போயிடுச்சு. மாநில அரசு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் அந்த கொள்கை போராட்டத்துல தான் நாங்க திமுக அவருடன் இந்த கொள்கை போராட்டம் மிக முக்கியமானது. பாஜக குறிப்பாக RSS என்பது கல்வித்துறையில நுழையணும், கல்வித்துறையில ஊடுருவி மக்களிடம் தவறான வரலாற்றை சொல்லணும். பாஜக பண்ற வேலை என்ன? எந்த ஒரு மாநிலத்தில் ஜெயிச்சாலும் முதல்ல மாத்துறது ஹிஸ்டரி புக்கு தான்.
வரலாற்று புத்தகத்தை தான் முதல்ல மாத்துறது பாஜக. வரலாற்று புத்தகத்தை மாத்திட்டாவே மிச்சம் எல்லாம் தெரிஞ்சிடும். அவர்களை பொறுத்த மட்டும் முகலாய மன்னர்களை வில்லனா காட்டணும். அவர்களுடைய முதல் ஸ்டோரி என்னன்னா முதல் முகலாய மன்னர்களை வில்லனா காட்டணும். அதுதான் பாஜக பண்றது. அதைத்தான் சிஸ்டமேட்டிக்கா பண்ண முயற்சி செய்வாங்க பாஜக. இதற்காகத்தான் மற்ற எல்லா வேலையும் பண்றது. கல்வி, புதிய கல்விக் கொள்கையெல்லாம் கொண்டு வருவதற்கு காரணமே வரலாற்றை மாற்றணும், பொய்யான வரலாறை சொல்லணும். எடுத்துக்காட்டுக்கு ராணி வேலுநாச்சியாருக்கு சிவகங்கை மீட்பதற்காக ஹைதர் அலி மிகப்பெரிய உதவியை செஞ்சாருங்கிறது வரலாறு. ஆனா பாஜக ஆளுகின்ற எந்த மாநிலத்திலும் இந்த வரலாறு இருக்கு. ஏன்னு கேட்டா அவர்களை பொறுத்த மட்டும் ஹைதர் அலி உதவி பண்ணார் வேலுநாச்சியாருக்குங்கிற வரலாறு சொல்ல விரும்ப மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்களை பொறுத்த மட்டும் இஸ்லாமியர்களை வில்லனா காட்டணும். இதுதான் அவர்களுடைய உண்மையா இஸ்லாமியர்களும் இந்துக்களும் எவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க, எவ்வளவு தாய பிள்ளையா இருந்தாங்க அல்லது மாமன் மச்சானா இருந்தாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுகளை எரேஸ் பண்ணணும். இதுதான் RSS கொள்கை. இதுதான் அவர்கள் கல்விக் கொள்கையை மாற்றுவதற்கான முயற்சி. தமிழகத்தையும் தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. அடிமை பழனிசாமியினுடைய ஆட்சி வந்தால் உடனே கொள்கை மாறிடும் தமிழ்நாட்டில். ஆனா அது வராது. தமிழக மக்களை மட்டும் மிக தெளிவா இருக்காங்க. இது இடி, ஐடி, சிபிஐனால உருவாக்கப்பட்ட இந்த NDA கூட்டணி வெற்றி பெறாது. மக்களை பொறுத்த மட்டும் தலைவர்களை வேணா மிரட்டி உருவாக்க முடியும். தினகரனை மிரட்டி உட்கார வைக்க முடியும். அந்த CBI கேஸ் இருக்கு, அன்புமணியை வேணா மிரட்டி உட்கார வைக்க முடியும். மற்ற எல்லாத்தையும் மிரட்டி உட்கார வைக்க முடியும். மக்கள் ஓட்டு போடணுமே. மக்கள் ஓட்டு போட போதில்லை. எதிர்கட்சி என்ற இடம் NDAக்கு கிடைக்காது. படத்துல 1965 இந்துக்களுக்கு காங்கிரஸ் தான் பண்ணாங்கன்னு சொல்லி பராசக்தி படத்துல காட்டிட்டாங்க. அந்த படக்குழு மோடியோட பொங்கல் விழா டெல்லியில கலந்துட்டாங்க. எப்படி பாக்குறேன்? நான் சொல்லிட்டேனே, அதான் சட்ட முதல்ல சொல்லிட்டேனே, பராசக்தி குழு சங்கி குழுவோட பொங்கல் கொண்டாடினாங்கன்னு. அது கொண்டாடினது உண்மை. அவங்கள பொறுத்த மட்டும் அந்த சங்கிகள் கூட்டம் தமிழ்நாட்டில் தவறான ஒரு அரசியலை பண்ண விரும்புது. அதற்கு இவர்கள் துணை பெறக்கூடாது. சகோதரர் சிவகார்த்திகேயன் போன்றவர்களும் ஜெயம் ரவி போன்றவர்களும் இதற்கு துணை பெயர்க்க கூடாது. ஆனா என்ன பண்றது, நடிகர்களா இருக்கும்போது எல்முருகன் போன்றவர்கள் அமைச்சர்களா இருக்கிறவர்கள் நடிகர்களை அழைக்கும் பொழுது அவர்கள் தட்ட முடியாது. அது அவர்களுடைய சூழ்நிலை. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அரசியல் செய்வது என்பது பாஜகவினுடைய வெறும் சினிமா நடிகர்களை மிரட்டி கூட்டு இது மாதிரி அரசியல் செய்வது என்பது பாஜகவினுடைய ரத்தத்துல ஓடுனது.